மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்கிறார். ஏசி 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதாவது பல நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது, தனிமை வரும்பொழுது, ஓரம் கட்டப்பட்ட ஒரு நிலைமை நமக்குள்ள வரும்பொழுது நம்ம நொந்து கொள்ளுவோம் இல்லையா? என்ன வாழ்க்கை அப்படின்னு நம்மளை நொந்து கொள்ளுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? நம்ம ரொம்ப நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டோம். நம்மளை நாமே வெறுத்து கொள்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வெறுக்கிற அளவுக்கு நம்ம தள்ளப்படுகிறவங்களா இருப்போம். இந்த நிலைமை தாங்க இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு. 70 வருஷம் அவங்க பாபிலோன்ல அடிமைகளா இருந்தாங்க. 70 வருஷம் இன்னொரு நாட்டுல போய் அவன் அடிமையா இருக்கும் போது அவன் பேரை மாத்திரான், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கு கலாச்சாரம் எல்லாமே டோட்டலா மாறுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போறாங்க, தனிமையாயிடுறாங்க, ஓரம் கட்டப்பட்ட நிலைமை, புறந்தள்ளப்பட்ட நிலைமை. அப்ப அந்த மக்கள் தாங்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? சரி, நாங்க இந்த உலகத்துல வாழறதுக்கு அர்த்தமே இல்லை, நாங்க எங்க சொந்த ஊரை விட்டு வந்தோம், எங்க சொந்த கடவுள் எங்களால சுதந்திரமாய் வாழ முடியல, அந்நிய நாட்டுல இருந்து நாங்க அடிமையா இருக்கோம், 70 வருஷம் எங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ண வந்துட்டு அவங்கள தங்களை எப்படி தெரியுமா அழைத்து கொண்டாங்க? அசுபா அப்படின்றாங்க. அசுபா எப்படின்னு எபிரேயத்துல சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா வெறுப்பு, விரக்தி. அப்போ விரக்தி, வெறுப்பு அப்படின்ற மீனிங் வர மாதிரி, பொருள் படுற மாதிரி அசுபா அப்படின்னு தாங்களே அழைத்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்ப கடவுள் பார்த்தார். கடவுள் இடத்துல அவங்க மனம் திரும்பி கடவுளை முறையிட்டு மன்றாடும் போது கடவுள் அவங்களுடைய மன்றாட்டை கேட்டு அவங்களை அழகாய் விடுதலை செய்யறார். இப்ப விடுதலையாய் வந்த பிறகு அவங்கள ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார்ல, கொண்டு வந்து அவளை நல்ல ஒரு புது வாழ்வுக்குள்ளாய் புதிய அந்த நாட்டிற்கு வந்த உடனே, இடத்துக்கு வந்த உடனே அவங்கள ஒரு புதிய அடையாளத்தோட அவளை ஆண்டவர் அழைக்க விரும்புறார். அப்ப அவங்களை என்ன பண்றாருன்னா சொல்றாரு, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அசுபா கிடையாது, நீங்க வெறுப்பெல்லாம் கிடையாது உங்ககிட்ட, நீங்க அதெல்லாம் மாத்திடுறோம், உங்களுக்கு கண்ணீர், வேதனை, விரக்தி எல்லாம் கிடையாது, நீங்க அசுபா கிடையாது, உங்களுக்கு நான் புதிய பேர் வைக்கிறேன், ஒரு அடையாளத்தையே மாத்துறேன்றார். என்ன அடையாளம் அப்படின்னா, இன்னிலிருந்து நீங்க எப்சிபா அப்படின்றார். எப்சிபா அப்படின்னா என்னன்னாக்கா மகிழ்ச்சி, விருப்பம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பொருள் உள்ள ஒரு பேரை வைக்கிறாருங்க. கடவுள் பேரை வைக்கிறார் பாருங்க, அழகா சூஸ் பண்றாரு பாருங்க, எப்சிபா. அப்ப மகிழ்ச்சி, விருப்பம். அப்ப இந்த மகிழ்ச்சி, விருப்பம் எப்படின்னா பார்த்தோன்னே சந்தோஷம் இல்லை. அதுக்கு அழகான வசனம் சொல்றது என்னன்னா, அதாவது புதிதாய் திருமணமான மணமகன் மணமகளே மீது எவ்வளவு நேசிப்பானோ, எவ்வளவு ஆசை இருக்கும், எவ்வளவு விருப்பம் இருக்கும் கல்யாணமான புதுசுல. அதே விருப்பம், அதே மகிழ்ச்சி, அதே எதிர்பார்ப்பு, அந்த இன்பம் அதே போல வாழ்க்கையில இருக்குன்ற. அப்ப கடவுள் பாருங்க, அவங்க வாழ்க்கையில அந்த விரக்தி, வெறுப்பு என்கிற அசுபா என்கிற அந்த பெயரை மாற்றி ஒரு புதிய அடையாளம் கொடுத்து உங்க வாழ்க்கை இன்னையிலிருந்து மகிழ்ச்சி, இன்பம், நீங்க இன்னையிலிருந்து எப்சிபா அப்படின்னு பெயரை வச்சார்ல, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூட இந்த கண்ணீர், விரக்தி எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, இன்பமாக மாற்ற அவர் சித்தமா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் திரும்பினாங்க இல்லையா? ஆண்டவரிடம் மன்றாடினாங்க இல்லையா? நாமும் ஆண்டவரிடம் திரும்புவோம், ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஆண்டவரோடு எப்பொழுதுமே உறவிலே இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்வை இன்பமாக மாற்றுகிறார், மகிழ்ச்சியாக மாற்றுகிறார், எப்சிபாவாக நம்மை மாற்றுகிறார். அவர் எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? இந்த மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்க துவங்குங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்க வாழ்வை நீர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறீர், இன்பமாக மாற்றுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.